இந்த ஆபிரகாமுடைய அப்பாவை தான் முதல்ல கானான் தேசத்துக்கு தேவன் அழைச்சிருந்தார். ஆனா தேராகுக்கு அந்த அடையாளத்தை தேவன் கொடுக்காம ஆபிரகாமுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். காலேபும் சுதந்திரத்தை சுதந்திரிப்பதுக்கு தான் விசுவாசிச்சான். தாவீதும் சுதந்திரத்தை சுதந்திரிப்பதுக்கு தான். அவர்களிடத்தில் எல்லாம் சுதந்திரத்தை அடைவதற்கு தேவன் செய்ய சொன்னமும் கொஞ்சம் லோயர் லெவலா இருந்தது. என்னன்னா பேச சொன்னாரு, விசுவாசிச்சு முன்னேறுங்கள் சொன்னாரு, என் நாமத்தை கொண்டு கூழாங்கல் எடுத்து அடின்னு சொன்னாரு. ஆனா இதை விட சற்று மேலானதா இருந்தது. யாருடைய பார்வையில்? தேவன் பார்வையில். ஆபிரகாம் இடத்திலே மாத்திரம் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் மூச்சு நிற்கிற வரைக்கும் ஆண்டவர் அதிகமா மூவ் பண்ண விஷயம், விடு, விட்டு வா. தேவன் விடு என்று சொல்லி நாம் விட்டால் அது சத்துருக்களை ஜெயிப்பதை விட, மலை நாட்டை சுதந்திரிப்பதை விட உன்னதமான அனுபவம். விசுவாசத்துல ஒருத்தன் பேசி இன்னெரிட்டன்ஸ் சுதந்திரிக்கிறான், அவன் தலைவன் ராஜா தான். ஆனா நான் சொல்லி ஃபெய்த்ல உன்னை விடுறான் அப்படின்னா அவன் இவர்கள் எல்லோருக்கும் பிரதான தலைவர்களாகிறான். இப்ப தெரியுதா அவர் ஏன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார்.